பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல மயிலும் கோமதியும் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சுகன்யாவும் வராங்க. என்னாச்சு, நீங்கள் ஏன் ஒரு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்கவும், இல்லை தலைவலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக தலைவலிக்குதுன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, நானும் அத்தையும் பார்த்துப்போம்ல அப்படின்ற மாதிரி நம்ம தங்க மயில் சொல்லிடுறாங்க. இல்லை, ஒரு காஃபி ஒன்று ஸ்ட்ராங்காக குடித்தா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரூமில் மாத்திரை இருக்குது, அதை போட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. இல்லை தச்சி, நான் காஃபி மட்டும் குடிச்சிக்கிறேன், எனக்கு டேப்லெட்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மீனாக இருந்துட்டு அந்த மெயில் எல்லாமே அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க. அதுக்கு அடுத்து தான் என்னத்தை இட்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இல்லை ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன் வெள்ளையாக இருக்குது, குளிப்பாட்டி வச்சுருக்கேன், அதனால தான் வெள்ளையாக இருக்குது, கிண்டல் தான் அத்தை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சரிடி என்னடி காலையிலே வேலை ஆரம்பிச்சிருச்சா? ஆமாம் அத்தை, இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, அதனால தான் இவ்வளோ பரபரப்பாக வேலைலாம் போயிட்டுருக்கு, அதுதான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. சரி சரி, நான் காஃபி போட்டு தரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுகுனி இருந்துட்டு, நான் எனக்கும் தான் காஃபி போடுறேன், அப்படியே சேர்த்து போட்டுடுறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கினீங்களா, நீங்கள் கிளம்புங்க, நான் போட்டுக்கிறேன் எனக்கு அப்படின்ற மாதிரி மீனா இருந்துட்டு அவங்களே போட்டுட்ருக்காங்க. அப்புறமா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, நீ போய் பேசு, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கோமதியாக காஃபி போட்டுட்ருக்காங்க. மெயிலெல்லாம் அனுப்பி விட்டுட்டு 4வது மெயிலில் இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய காஃபிஸ் எல்லாமே நம்ம மீனை அனுப்பி விட்டுட்ருக்காங்க. வேலையிலையும் பிஸியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சுகன்யா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல், ஏமா இல்லை கல்யாணம் நீ தான் வேலைக்கு போயிட்டு இருந்த, என்ன வேலைக்கு போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே ஹோட்டல் வேலைன்ற மாதிரி வராங்க. இல்லை, ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே அத்தையோட சாம்பாரும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. நான் தான் இன்னும் சாம்பாரே வைக்கலையடி அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி சொல்லவும், இல்லை அத்தை வச்சா அந்த மாதிரி வைப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தங்கமயில் சமாளிக்கிறாங்க. நீ என்ன வேலைக்கு போயிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் டீச்சர் வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிடுறாங்க. சரி, ஏய் டீச்சர் வேலைக்கு மட்டுமா போனேன், அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனியா, அது என்னது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கிற போது, இல்லை நீயும் வேலைக்கு போயிட்டு இருந்தா வீட்டில் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, ஜம்முன்னு போகலாம், ஜம்முன்னு வரலாம், ஜாலியாக இருக்கும், வீட்டுக்கு வந்தால் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, உனக்கு கையிலே காஃபி வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. மீனாவை குத்தி காட்டி பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நீங்கள் யாரை பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள், நான் வேலை செய்யலைன்னு நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், காலையில் போட்டுட்டு போன பவுட்ரு அப்படியே தானே முகத்தில் வருது, இங்கே பாருங்கள், இடுப்பு வலிக்க உட்காந்து மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கணும், மற்றவங்க கிட்ட திட்டு வாங்கணும், எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கி அந்த ஃபைலிங்களெல்லாம் முடித்து எந்திரிச்சு வரத்துக்குள்ளே காலையில் 8 மணிக்கு போனேன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் என்னை பெண்டு எடுக்குது வேலை. அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். வீட்டில் நான் வேலை செய்கிறதான்னு சொல்கிறீங்களே, தூங்கி எழுந்து என் துணி அவர் துணியெல்லாம் துவைச்சி வச்சு வீடை பெருக்கி போட்டு போகிறேன். அதே மாதிரி திரும்ப வந்தாலையும் அந்த வேலையை நான் செய்கிறேன். நான் ஒன்றும் சும்மா இருக்கிறதில்ல. கிச்சன் பக்கம் வரலன்றதுனாலலாம் இப்படி பேசாதீங்க. கிச்சனுக்கு வந்துட்டு போகிறது தான். இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம், என்னால் வர முடியல, அதுக்காக நான் கிச்சன் பக்கம் வரதில்ல. கையிலே ஒன்றும் காஃபியெல்லாம் வந்துடாது. அத்தை எங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் தான் கொடுக்குறாங்க. தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நீ எதுக்கே காலையில் இவக்கிட்ட பேசி டென்ஷன் ஆகிட்டுருக்க, நீ போயிட்டு அடுத்த வேலையை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சுகன்யாவை உனக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருந்தால் நீ கிளம்பிப்போ, உன்னை யாரும் இந்த வீட்டில் தடுக்க போகிறதில்ல, தேவையில்லாமல் மீனாவை பற்றி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சுகன்யாவை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது பேசலாமா நம்ம பங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஆரம்பிக்க போகிறாங்க. வேண்டாம் வேண்டாம், அதுக்கப்புறம் நம்மள வேலைக்கு போய் சொல்கிறவங்க, இருக்கிற வேலையவே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் இருந்துட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. சுகன்யா பயங்கரமாக அப்செட்டில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வீட்டு முன்னாடி ஆட்டோ நிற்கிது. யாருன்னு பார்த்தா நம்ம பழனியும் சரவணனும் பாண்டியனை கைத்தாங்களை பிடிச்சி மெல்லமாக கூட்டிக்கிட்டு வராங்க. டேய் வலிக்குதுடா, மெல்லமாக கூட்டிகிட்டு போடா அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, என்னாச்சு மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஐயோயோ காலில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு கதிர், செந்தில், மீனா, ராஜி, கோமதியை, அரசியை இப்படி எல்லாரையுமே சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க.
பாண்டியன் இருந்துட்டு, "டே சரவணா, உன் பொண்டாட்டி அமைதியா இருக்க சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லவும், அதுக்கடுத்து தான், "நீ வாய மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னங்க நீங்க, மாமா இவ்வளோ பெரிய கட்டு போட்டுட்டு வந்து உட்காந்துட்ருக்காங்க. நான் எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்?" அப்படின்ற மாரி தங்கமயில் வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்தது, "என்னடா இது இவ்வளோ சத்தமா கூப்பிட்றாளேன்னு" சொல்லிட்டு எல்லாருமே பதறி அடிச்சுட்டு வராங்க. அங்க பாண்டியன் கால்ல கட்டு போட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, கோமதி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "ஏங்க என்னங்க ஆச்சு? ஏங்க கால்ல இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்க?" அப்படின்ற மாரி ரொம்பவே பதட்டமா வந்து கேட்குறாங்க. "ஏய் இருடி, நானே சொல்றேன். அதுக்கேண்டி இவ்வளோ பதறி போற? எனக்கே ஒண்ணும் ஆகலைன்னா கூட நீங்க ஆக வச்சுருவீங்க போல இருக்கே!" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "ஏங்க கிண்டல் பண்ணாம சொல்லுங்க. எதுக்குங்க கால்ல இவ்வளோ பெரிய கட்டு போட்டு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா, "அக்கா, கடைக்கு பின்னாடி ஸ்டெப்ஸில் நடந்து போயிட்டுருக்கும்போது கழுவி விட்டுருக்காங்க. அது தெரியாமல் மச்சானும் அது மேலே காலை வச்சு கீழே வழுக்கி விழுந்துட்டாங்க. இவ்வளோதான்க்கா விஷயம்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா மச்சானை எவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டும் வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தார். அவரை கம்பல் பண்ணி தான் நாங்களே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுறலான்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. "ஏங்க உங்களுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? ஏதோ ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குங்க. போய் பார்க்கணும் என்ன ஏதுன்னு ஜோசியக்கார" அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிடுறாங்க. "அடிக்கடிக்கு இப்படி உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே. எனக்கு எப்படி பிரச்சனை வந்தது? இப்போதாண்டி காலில் அடிபட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் தலைவலியெல்லாம் வந்தது எங்க?" அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. மீனா இருந்துட்டு, "அத்தை, காய்ச்சல் தலைவலிலாம் எல்லாருக்குமே நார்மலா வரதான். அதுக்காக மாமாவுக்கு பிரச்சனை இருக்குன்னு நீங்க சொல்வீங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப கால் அடிபட்டிருக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. அதுக்காக ஜோசியத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா கவனம் இல்லாம போயிருக்காங்க. மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல அத்தை. இதுவும் கூடிய சீக்கிரமா நல்லாயிடும்" அப்படின்ற மாரியே சொல்லி சமாதானம் பண்றாங்க. "இல்லைங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உடனடியா போய் நான் ஜோசியரை பார்த்துட்டு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மீனாவோட அப்பா, அம்மா வராங்க. எல்லாருமே பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. செந்திலும் மீனாவும் போய் கூப்பிடுறாங்க. "என்ன, என் அப்பா அடிபட்டது எங்களுக்கே இப்போ தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கேட்கவும், "என்ன, சம்மந்திக்கு அடிபட்டிருக்கா? எங்களுக்கே இப்போ தான் நீங்கள் சொல்லி தெரியும். நாங்கள் வேற ஒரு விஷயமா தான் இங்கே வந்தோம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "வேற ஒரு விஷயமா?" "ஆமாம் சம்மந்தி. குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகலான்னு தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம். எல்லாரும் கண்டிப்பாக வந்துடணும்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, "இவருக்கு வேலை கால் அடிபட்டிருக்கு. எப்படி வர்றது?" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கால் சரியாயிடும். அதனால குடும்பத்தோட எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. "மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல, வேலைக்காகவும் சேர்த்து தான் இந்த பொங்கல் வைக்கிறது" அப்படின்ற மாதிரி மீனாவோட அம்மா வந்து சொல்லிடுறாங்க. "எப்படியோ ஒன்று, வீட்டுக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் வரணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல. இப்போ தான் வீட்டுக்கே உன்னை கூப்பிட்றாங்க" அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிடுறாங்க. "இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைங்க, அப்படி தான். எதுக்காக சமாளிக்கிறீங்க? எங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பழனி இருந்துட்டு, வீட்டுக்கு பார்த்தா கவர்மெண்ட் மாப்பிள்ளைய தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பழனி வந்து சொல்லிடுறாங்க. "வேலை வாங்கி கொடுத்தது நான் தான். ஆனால் அதுக்கான பணம் கொடுத்தது சம்மந்தி தானே. கடை தொழில்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தோலை தூக்கி அதில் போடணும், அந்த தோலை தூக்கி இதில் போடணும். அதில் 10,00,000 பணம் எடுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்தான்" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே சுகன்யா இருந்துட்டு, "யாரு அண்ணன் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னது? பணம் என்ன அவரா கொடுத்தாரு கஷ்டப்படுறதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொன்ன உடனே மீனாவோட அம்மாவும் அப்பாவும் ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாங்க, த செந்திலுக்காக லோன் போட்டு பணத்தை 10,00,000 பணத்தை கொடுத்தது மீனா தான், அண்ணன் கிடையாது" அப்படின்ற மாதிரி நம்ம சுகன்யா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மீனாவோட அப்பாவும் அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க. "என்ன மீனா, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்து, "சரி, நீங்கள் எல்லாரும் கோயிலுக்கு அவசியம் வந்துடணும்" அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு பேசலாம், சமாதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. "இந்த வக்கத்த குடும்பத்தில் வாக்கப்படணும்னு நீ நினச்ச. உன் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியல. இந்த குடும்பத்தில் இருந்து நீ கஷ்டப்படணும் உன் தலையெழுத்தில் எழுதியிருக்கு. யாராலையும் இதை மாற்ற முடியாது. எப்படியோ ஒன்று, நீ உன் சம்மதத்தில் பொழைச்சிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டிட்டு அங்கேருந்து அவங்க அப்பாவும் அம்மாவும்
கிளம்பி போகிறாங்க. மீனா இருந்துட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாதானம் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் மீனா கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. மீனா அதுக்கப்புறமா ரொம்பவே கோவப்பட்டு சுகன்யாவை தேடி போகிறாங்க. சுகன்யாவை ஆல்ரெடி உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் எதுக்காக நீ தலையிட்டு இருக்க? உன்னால் பாரு மீனாவோட அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு போகிறாங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் சுகன்யாவை திட்டவும், கோமதி இருந்துட்டு உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த நீ முதல்ல எதுக்காக தலையிட்டுட்டு இருக்க? அரசியோட விஷயம் இப்படி ஒவ்வொரு விஷயமா நீ தலையிட்டுட்டே இருக்க. உன்னை யாராவது கேட்டாங்களா பணம் எப்படி வந்தது, யார் கொடுத்தாங்கன்னு? அவங்களே இவர் தான் கொடுத்தான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் நீ மீனா தான் லோன் போட்டு கொடுத்தான்னு சொல்லி இப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போகிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பாண்டியன் இருந்துட்டு இப்போ எதுக்கு சுகன்யாவை எல்லாரும் திட்டிட்டு இருக்கீங்க? அதுதானே உண்மை. அவ்வளோ கஷ்டப்பட்டு மீனா எதுக்காக லோன் போட்டு கொடுக்கணும்? அதுக்காக தான் நான் அப்போவே சொன்னேன், பணத்தை கொடுத்து எந்த வேலையும் வாங்க வேண்டாம், எதுவாக இருந்தாலையும் நேர்மையாக வாங்கணும்னு. இதுக்காக தான் நான் அப்போவே சொன்னேன். யார் கேட்டீங்க? நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லுவோம். என்னங்க நீங்கள் கடைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க? உங்களை 2 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் கடைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம், இப்போ இருக்கிற நிலமையெல்லாம் பார்த்தா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தானே இருக்குது. இப்போ இந்த 10 லட்ச ரூபா பணம், அதுக்கு அடுத்தது யார் என்ன பணத்தை தூக்கிட்டு வருவாங்கன்னு தெரியல. அதை வேற நான் போய் அடைக்கணும்ல, அதனால தான் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடைக்கு கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததா பழனியெல்லாம் இருந்துட்டு, மச்சான் நீங்கள் இருங்க, நாங்கள் வேணா போகிறோம். இல்லைடா, என்னாலலாம் வீட்டில் உட்காந்துட்டெல்லாம் இருக்க முடியாது, நான் வேணும்னா போகிறேன், நீங்கள் வேணா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாத்தியாடா, உடம்பு சரியில்லாத உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போகிறாங்கன்னு. இதுக்காக தான் நாங்கள் அப்போவே படித்து படித்து சொன்னோம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் எங்கள் பேச்சை கேட்குறீங்க? கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை. இவ பாவம் உண்மையை மட்டும்தான் பேசு பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை பிடிச்சி திட்டிட்டு கோமதி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில வந்து மீனா வந்து சமாதானம் பண்ணுறாங்க. செந்திலாம் வருத்தப்பட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம மீனா இருந்துட்டு, எதுக்காக நீங்கள் என் அப்பா அம்மா கிட்ட நான் லோன் போட்டு பணத்தை கொடுத்த விஷயத்த நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உண்மையை தானே சொன்னேன், நான் என்ன போய் சொன்னேன்? ஆமாம், நீங்கள் பெரிய உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிச்சனில் தகுதி தகாதாரத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னேன்ல, அதை மனசில் வச்சுக்கிட்டு தானே என் அப்பா அம்மா கிட்ட என்னை பற்றி போட்டு கொடுத்தீங்க. என் அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு நான் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் ஒன்றும் கிடையாது. உங்களை யாராவது சொல்ல சொன்னாங்களா? உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் தள்ளிட்டதுனால இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உங்கள் வாயை வச்சுட்டு நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? என்னை பழி வாங்குறீங்களா நீங்கள்? மீனா, என்ன சொல்கிறேன்? நான் உண்மையை தானே சொன்னேன். உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ சொல்லியிருப்பேன்னு நினச்சேன். ஏங்க, நான் இப்போவும் சொல்கிறேன், பழனி சித்தப்பா ரொம்ப நல்லவர். இந்த வீட்டில் அவருக்கு என்ன மரியாதை நான் கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக நான் கொடுப்பேன். உங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் மரியாதையாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சண்டை போட்டுட்டா, இனிமேல் என் விஷயத்தில் தலையிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் இப்படி பேசிட்டெல்லாம் இருக்க மாட்டேன், நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சுகன்யா இருந்துட்டு, நான் என்ன தப்பாக சொன்னேன்? கரெக்டாக தான் சொன்னேன். இந்த மீனாவுக்கு நல்லா வேணும். ஏன்னா அன்னைக்கு அரசியல் விஷயத்தில் போட்டு கொடுத்தால, அதனால தான் இப்போ நான் அவளுக்கு போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க மீனா வந்து திட்டு வாங்கினதில். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜே இருந்துட்டு காலையில் மதியம் சாயந்தரம் இந்த டியூஷன் எடுக்கிற அக்கா கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு டைமில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே நம்ம குமர்வேல் இருக்கார். அவரை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அண்ணன் சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் குமரவேல் பேச மாட்டாரோன்னு நினச்சிக்கிட்டு சைலண்ட்டாக போக பார்க்குறாங்க. ஆனால் குமரவேல் இருந்துட்டு, நில்லு ராஜி, நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கிட்டே அண்ணன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன்னா நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எப்படி இருந்தால் என்ன ராஜி, நீ நல்லா இருக்கியா? சரி, உன்னை பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்து கூப்பிட்டாங்களே, நீ நம்ம வீட்டுக்கே வந்துடுறது தானே, ஏன் வரல? அரசிக்கும் எனக்கும் கல்யாணமே ஆகலை. சரி, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அரசியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தானே உன்னோட வாழ்க்கையிலையும். புரியுது ராஜி, உன் கழுத்தில் கதிர் தாலி கட்டினா, ஆனால் அது ஒரு கல்யாணமாகவே இல்லையே. 2 பேரோட விருப்பத்துக்கு ஏற்ப தாலி கட்டினா மட்டும்தான் அது நிஜ கல்யாணம். விருப்பமே இல்லாமல் தாலி கட்டினா அது பொய் கல்யாணம். அதனால நீ நம்ம வீட்டுக்கே வந்துட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அரசியோட விஷயமும் என்னோட விஷயமும் பாதி உண்மைதான். ஆனா, அரசி வந்து விருப்பப்பட்டு நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்க. ஆனா, கல்யாணம்னு ஒண்ணு வரும்போது, அது வேற மாதிரி ஒண்ணு போயிடுச்சு. ஆனா, எனக்கு அப்படி இல்ல. சாகப்போன என்ன, அவன் நான் இருக்கேன்னு சொல்லி என் கழுத்துல தாலிய கட்டி அங்க கூட்டிட்டு வந்தான். இதநாள் வரைக்கும் நம்ம வீட்டுக்கும், அந்த வீட்டுக்கும் என்னால எவ்வளவோ பிரச்சனை வந்தது. அப்ப கூட அவன் உண்மைய சொல்லியிருக்கலாம். ஆனா, இது நாள் வரைக்கும் அவன் ஒரு உண்மைய கூட சொன்னதே கிடையாது. எனக்காக அவன் படிப்பையும் பார்த்துக்கிட்டான். அதே மாதிரி படிப்பு போனாலேயும் பரவாயில்லன்னு சொல்லி எனக்காக உழைச்சான். நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுக்கணும், என்ன பார்த்துக்கணுன்றதுனால அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சான். இன்ன வரைக்கும் அவன் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான். எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட அவன் என்னை வரவிடுறதே கிடையாது. என்னை நல்லபடியா பார்த்துக்கிறான். அந்த வீட்ட விட்டு என்னாலலாம் அந்த நம்ம வீட்டுக்கு வர முடியாதுண்ணே. என்ன மன்னிச்சிடுண்ணே அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. குமரவேல் இருந்துட்டு, "அரசி, அரசி எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜி வந்து ஷாக் ஆகுறாங்க. "அண்ணன், நீ இப்ப என்ன கேட்ட? அரசி எப்படி இருக்கா? அரசி என்னால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. நான் அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்டதா நீ சொல்லிடு. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா, நீ தாராளமா வந்துரு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, குமரவேல் வந்து அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ராஜா இருந்துட்டு, "அண்ணன், நீ உண்மையாவே திருந்துட்டியா அண்ணன்? இனிமே இந்த குடும்பத்த நீ பழிவாங்க மாட்டல்ல? நீ பழிவாங்காம இருந்தாவே போதுண்ணே. நீ பழிவாங்குறத நெனச்சு உன்னுடைய வாழ்க்கைய நீ தொலைச்சிட்ட என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அரசி உன்ன உண்மையா லவ் பண்ணான்னு. ஆனா நீ கடைசியில இப்படி பழி வாங்குறதுக்காக தான் உன்னை லவ் பண்ற மாரி நடிச்சேன்னு சொன்னதுனால தான் அரசி இப்படி ஒரு பட்ட முடிவு எடுத்துட்டா. உன் மேல இப்போ வேற கேஸ் போயிட்டுருக்குன்னு. எனக்கே உன்னை பார்க்கும்போது ரொம்பவே பாவமா இருக்குன்னு. இனிமேலும் எந்த தப்பும் பண்ணாம இருன்னு. போதும் அதுவே." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "நான் தப்பு பண்ணேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆச்சி. ஆனா என் அப்பா ஒ நம்ம குடும்ப மானத்த வாங்கிட்டாங்க. அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, என் மூளையில தப்பு தப்பா ஏதேதோ சொல்லி என்னை குழப்பி விட்டுட்டாரு. இனிமேலு நான் தெளிவா இருக்கேன். அரசிய இனிமே எந்த விதத்துலயும் நான் கஷ்டப்படவே விடமாட்டேன். ஆனா, அரசிய நான் கேட்டதா சொல்லு. அரசி ரொம்ப பாவம். அவ என்ன உண்மையா லவ் பண்ணா. அந்த அளவுக்கு நான் அவள ஏமாத்திட்டேன். ஆனா, நான் இப்ப சொல்றேன். அவள நான் உண்மையா லவ் பண்ணேன் ராஜி." அப்படின்னு சொல்லிட்டு, குமரவேல் வந்து அவங்க மனசுல என்னலாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் ராஜிக்கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ராஜி இருந்துட்டு, "அப்படின்னா அண்ணன் திருந்திட்டானா, இனிமே இந்த 2 குடும்பத்துலயும் எந்த பிரச்சனையும் வராம இருந்தா அதுவே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. குமரவேல் வந்து ராஜி கிட்ட பேசினதை நினச்சி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.